அனைவருக்கும் வணக்கம். கரிகாலன் கட்டிய கல்லணை. பள்ளி விடுமுறை மணிமணியும் கனிமணியும் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க விரும்பினர். அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர். அத்தை, நாம் கல்லணையை நெருங்கிவிட்டோம். கனிமொழி, அத்தை, கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. மாமா, அதோ பாருங்கள் கல்லணை. கனிமொழி, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை யார் கட்டியது மாமா? மாமா, இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னர் கட்டினார். மணிமொழி, அவரை பற்றி சொல்லுங்கள். அத்தை, சிறப்பு மிக்க சோழ அரசர்களோடு கரிகாலனும் ஒருவர். இருபது இயற்பெயர் வளவன் என்பதாகும். கனிமொழி, அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? கரிகாலன் என்பதற்கு கருவிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அவரின் கால் கருகியது. அதனால் அவருக்கு இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கனிமொழி, கல்லணையை பற்றி கூறுங்கள் மாமா. மாமா, சரி, கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணிமொழி, ஓ, அப்படியா? சரி, மேலும் சொல்லுங்கள். மாமா, காவேரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்கலாம். கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டனர். அதனை தடுக்கும் வகையில் பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? அத்தை, காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகள் நீர் அறிவின் காரணமாக சிறிதாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வரவேற்று பாறையை வைத்து நடுவில் தண்ணீரில் கரையாத ஒருவிதம் கொண்டு களிமண்ணை பூசி இரண்டு ஒன்றாக ஒன்று கொண்டிக் கொள்ளும்படி செய்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு கடந்து இன்றளவு சிறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. மணிமொழி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லணை உள்ளவரை கரிகாலன் புகழ் நிலையத்தில் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.